அன்பின் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். ஆறுகள் தொடர் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோயாறு. நீலகிரி மாவட்டத்துக்கு சொந்தமான ஒரு ஆறு. இந்த பகுதியே பார்த்தீங்கன்னா, சுற்றுலா போவதற்கு ஏற்ற ஒரு இடம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊட்டி, இன்னொரு பக்கம் மைசூரு. அப்படி அந்த மாரி முக்கியமான இடங்கள்லாம் அதுல நெறைய இருக்கு. இந்த ஆறோடு சம்மந்தப்பட்ட பிடித்தமான பல செய்திகள் இருக்கு. இந்த ஆறுகளை பற்றி பேசும்போது, அதற்கு முன்னதாக ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தி அல்லது ஒரு தகவல சொல்றதா சொல்லியிருந்தேன். அந்த விதத்துல இந்த இடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு கதையை, கதைன்னு சொல்ல முடியாது. ஒரு சரித்திர நிகழ்வை உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, முதுமலை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில தான் இந்த ஆறு வந்து உற்பத்தியாகி ஓடுது. அதனால அந்த முதுமலை வந்து ஒரு காலத்துல சங்க இலக்கிய காலத்துல இதனுடைய பேர் வந்து முதிரமலை என்று பெயர். முதிரமலை என்பதுதான் இப்ப நம்ம பழனி மலைத்தொடர் அப்படின்னு சொல்றோம். அந்த பழனி மலைத்தொடரை ஒரு அரசன் வந்து அரசாண்டு வந்தான். அந்த அரசனுடைய பெயர் வந்து குமணவள்ளல். குமணன்ற பெயர் வந்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட பெயர் தான். அந்த குமண வள்ளலும் குமணனுடைய தம்பியும் அரசாண்ட ஒரு பகுதி இது. அதை பற்றி தான் நான் இப்ப சொல்ல போறேன். அந்த குமண வள்ளல் வந்து அந்த முதிர மலையை வந்து முதிரம் என்ற ஊரை தலைநகராக கொண்டு அந்த பகுதியில அரசாண்டு வந்தான். அந்த சமயத்துல அவனுடைய தம்பி வந்து ஒரு மோசமான ஆள். அவன் வந்து என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, பல சூழ்ச்சிகளை செய்து அந்த அண்ணனை வச்சு ஆட்சியிலிருந்து இறக்கிட்டான். இறக்கி எப்படியாவது அவனை வந்து போட்டு தள்ளணும்னு பார்த்தான். ஆனா முடியல. அவன் தப்பிச்சு காட்டுக்கு ஓடி வந்துட்டான். குமணவள்ளல் வந்து பிறருக்கு உதவி செய்யறதுல அவனை அடிச்சுக்க முடியாது. அதனாலதான் இன்றைய வரைக்கும் நம்ம அந்த குமணவள்ளலை பற்றி பேசிட்டு இருக்கோம். அவன் அந்த மாரி தம்பிக்கு பயந்து அந்த ஆட்சிய வந்து தம்பிக்கு விட்டுட்டு இவன் காட்டுல வந்து மறைஞ்சு இருக்கிற சமயத்துல, தற்செயலாக ஒரு புலவர் வந்து அந்த காட்டுல வந்து பயணம் செய்து அந்த பக்கம் வராரு. அதாவது இந்த குமண வள்ளல பார்க்கறதுக்காக தான் அந்த புலவர் கிளம்பி வராரு. அந்த ஆட்சி மாறிய செய்தியெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்ப அந்த குமண வள்ளல பார்த்த உடனே வணக்கம் சொல்லிட்டு, அந்த புலவருடைய பேர் வந்து பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்றது. அந்த பெருஞ்சித்திரனார்ன்ற புலவர் வந்து குமண வள்ளல பார்த்த உடனே தன்னுடைய கஷ்டத்த எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. இப்படியெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நல்ல வேளை வந்து உங்கள பார்க்கணும்னு நெனச்சேன். உங்கள பார்க்கறதுக்காக தான் நான் கிளம்பி வந்தேன். இங்க காட்டுலயே நான் சந்திப்பேன்னு சொல்லிட்டு உங்கள நினைக்கவே இல்ல. ஆகையினால, இப்ப உங்கள பார்த்த உடனே என்னுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு எனக்கு தோணுது. அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இந்த கும்மனவள்ளலுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப மெல்ல வந்து நடந்த சம்பவத்த சொல்றாரு. எப்படி வந்து தன்னுடைய தம்பி வந்து தன்னுடைய அரசை வந்து அவன் பிடுங்கிட்டு எப்படி துரத்தி அடிச்சுட்டான். இப்ப உயிருக்கு பயந்து எப்படி காட்டுல இவரு உலவிட்டு இருக்காரு அப்படின்ற செய்திய சொல்லிட்டு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன வந்து என்னுடைய தலைய வந்து கொண்டு போய் குடுத்தாக்கா, அவன் எவ்வளவு பணம் வேணாலும் தருவான். ஆகையினால, நீங்க அன்பு கூர்ந்து நீங்க என்ன பண்றீங்க? என்ன வெட்டி என்னுடைய தலைய எடுத்துட்டு போய் அவன்ட்ட குடுங்க. குடுத்தானாக்கா அவன் நெறைய உங்களுக்கு பணம் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய உடைவாளை எடுத்து அந்த பெருஞ்சித்தனார்கிட்ட கொண்டு குடுக்குறாரு. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புலவர் பதறி போயிடுறாரு. இந்த உடைவாள கையில வாங்குறதா வேணாமான்னு வேற ஒரு தவிப்பு அவருக்கு. காரணம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒருவேளை வேணான்னு சொல்லிட்டாக்கா, இவனே தன்னுடைய தலைய வெட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு பயம் அவருக்கு. உடனடியாக அந்த உடைவாள தன்னுடைய கையில வாங்கிக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து அவரோட பேசிட்டு, அவர சமாதானப்படுத்திட்டு, அந்த புலவர் வந்து போய் அந்த இளங்குமணன போய் பார்க்கிறாரு அவரு. பார்த்துட்டு சில உதவிகள்லாம் பெற்றார் அப்படின்றது தெரியுது. ஆனா திரும்ப அந்த தம்பி வந்து மனம் திருந்தி இந்த குமணன வந்து கூட்டிட்டாரா அப்படின்றத பற்றிய தகவல் இல்ல. அதனால இந்த சம்பவம் நடந்த இடம் தான் இது. இந்த மோயாறு உற்பத்தி ஆகக்கூடிய இடம். இப்ப மோயாறு ஆற பற்றி பார்க்கலாம். இந்த மோயார் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துக்கு பேரு மாயார் என்று சொல்லுகிறார்கள். அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மசினகுடி என்ற ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 9 அல்லது 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி அது. ஆனா உண்மையா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோயாறு உற்பத்தி ஆகக்கூடிய இடம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய உச்சி பகுதி. அதுக்கு பேரு முக்குர்த்தி மலை என்று பெயர். அந்த முக்குர்த்தி மலையில தான் இந்த மோயாறு ஆறு வந்து உற்பத்தி ஆகுது. அங்கிருந்து உற்பத்தியாகி அதுக்கு பிறகு பைகாரா வருது. பைகாராவிலிருந்து முதுமலை வருது. அப்புறம் அந்த முதுமலையிலிருந்து மசினகுடி வருது. மசினகுடியிலிருந்து மாயார் பகுதிக்கு வருது. அப்படின்ற மாரி இந்த நதி வருது. இதற்கு இடையில வந்து என்னன்னு கேட்டா, இந்த மோயார் என்று சொல்லக்கூடிய ஆறு வந்து பவானி நதியினுடைய ஒரு துணை ஆறு. இது வந்த பிறகு கடைசியாக வந்து என்ன பண்ணுது, இது சத்தியமங்கலத்துக்கு பக்கத்துல, ஈரோடு மாவட்டத்துல பவானி சாகர் அணைக்கட்டு இருக்கு இல்லையா? அங்க வந்து இந்த பவானி நதியோட சங்கமம் ஆகுது. இதுதான் அதனுடைய பயண விபரம். மோயாறு எங்க உற்பத்தி ஆகுது, எப்படி போகுது அப்படின்றத பார்த்தோம். இதற்கு அடுத்தபடியா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். இந்த ஆறு நெடுக வந்து பார்த்தீங்கன்னா,
சுற்றுலா செல்லக்கூடிய இடங்களாக அமைந்திருக்கிறது அப்படின்றது முக்கியமான செய்தி. இந்த மோயாறு வந்து அங்கிருந்து வரும்பொழுது என்ன பண்ணுது, தெப்பக்காடு அப்படின்ற பகுதியில ஒரு நீர்வீழ்ச்சியாக அது குதிக்குது. அந்த நீர்வீழ்ச்சிய பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நீர் விழும் பொழுது அந்த நீர்வீழ்ச்சியினால் ஏற்படக்கூடிய சப்தத்தை சிங்கத்தினுடைய கர்ஜனையோடு சம்பந்தப்படுத்தி அதுக்கு உவமையாக சொல்லுகிறார்கள். இதை சொல்லும்போது ஒரு முரட்டு நீர்வீழ்ச்சி என்று சொல்லுகிறார்கள். இந்த முரட்டு நீர்வீழ்ச்சி தெப்பக்காட்டுல இறங்கி அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலி என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்குல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வந்து அது ஓடுது. இந்த நான் சொன்ன மாயார் என்று ஒரு இடத்த சொன்னேன். அததான் முதல்ல வந்து அந்த ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய இடமாக சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன தடுப்பணை இருக்கு. அந்த தடுப்பணை இன்னைக்கு வந்து ஒரு பிரபலமான சுற்றுலா தலமா இருக்குது. அந்த தடுப்பணை மசனகுடியிலிருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ல இருக்கு. அந்த மசனகுடியிலிருந்து தினந்தோறும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அந்த அ தடுப்பணைக்கு வந்து செல்வார்கள். அந்த மசனகுடி எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஊட்டியிலிருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவில இருக்கு. சரிங்களா? இப்ப ஏன் வந்து இந்த தடுப்பணைய பார்க்கறதுக்கு அவ்வளவு பேர் இங்க திரண்டு வராங்க. ஒரு சிறிய தடுப்பணை. அந்த மாயார் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய கிராமம் தான் அது. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய தடுப்பணைய பார்க்கறதுக்கு எதற்காக அவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி. அங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பந்திப்பூர் தேசிய பூங்கா அங்க இருக்கு. நேஷனல் பார்க். அதற்கு அடுத்தபடியாக முதுமலை விலங்குகள் சரணாலயம் அங்க இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இன்னொன்னும் இருக்கு. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய புலிகள் காப்பகம். இது எல்லாமே அந்த பகுதியில அமைஞ்சிருக்கிறதுனால, இந்த இடத்துக்கு மாயார் வரும்பொழுது, தடுப்பணையை பார்க்க வரும்போது, இந்த பகுதியில இருக்கக்கூடிய பிராணிகள் மற்றும் விலங்குகள், அதே மாரி பறவைகள் இதெல்லாம் இங்க வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அங்க போனா பார்க்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. ஆகையினால இந்த பகுதிக்கு வருகிறார்கள். இந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற இடத்துல பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இங்க என்னென்ன பார்க்கலாம்? காட்டு எருமைய பார்க்கலான்றாங்க. யானைகள பார்க்கலாம், புலிகள், சிறுத்தைகள், கழுதை புலி, கரடி, பல வகையான குரங்குகள், அணில்கள், முயல்கள் இப்படி பல வகையான மிருகங்களை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி வந்து பறவைகள வந்து பலவிதமான பறவைகள இங்க பார்க்க முடியுது. நான் இந்த பகுதியில வந்து பயணம் போயிருக்கேன். மைசூர்ல இருந்து ஊட்டி போகும்போது இந்த வழியா முதுமலை வழியாக நான் போயிருக்கேன். இந்த புலிகள் காப்பகத்தின் வழியாக கூட நாங்க போனோம். அப்ப நெறைய பேர் சொன்னாங்க, "கண்டிப்பா நீங்க எப்படியாவது ஒரு புலிய பார்ப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசி வரையிலும் ஒரு புலிய கூட என்னால பார்க்கவே முடியல. மோயார் ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய முக்குருத்தி மலைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அ கோவை வேளாண்மை கல்லூரியில படிக்கும்போது, அந்த பகுதிக்கு நாங்க சுற்றுலா போயிருந்தோம். சைக்கிள்லயே அந்த பகுதியில போயிட்டு, அதுக்கு பிறகு அந்த மலையில ஏறி போன ஞாபகம் இருக்கு. மற்றது எதுவும் ஞாபகம் இல்ல. இந்த பவானி சாகர் டேம்ல வந்து நான் சொன்ன பவானி ஆறு வந்து வருது. அந்த ஆத்துல வந்து இந்த மோயாறு போய் சேருது. அந்த இடத்துல தான் அந்த அணை கட்டியிருக்காங்க. இந்த பவானி சாகர் அணை பார்த்தீங்கன்னா, அ உலகத்துல இருக்கக்கூடிய பல மண்ணால் கட்டப்பட்ட அணைகள்ல இதுவும் ஒரு முக்கியமான அணை என்று சொல்கிறார்கள். அவ்வளவு பெரிய அணை இது. இந்த அணையினுடைய உயரம் வந்து 30 மீட்டர். அதனுடைய நீளம் வந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் என்று சொல்லுகிறார்கள். அதனால இந்த அணை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்துல சத்தியமங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அணை. இந்த அணையில தான் இது வந்து சேருது. பெரும்பாலும் நகர்ப்புறங்கள்ல ஓடும் பொழுது தான் இந்த ஆறுகள் வந்து கெட்டுப் போகுது. ஆறுகள்ல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து நீர் கெட்டுப் போகுது. அதுல கழிவு நீர் கலப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. ஆகையினால நம்ம இந்த தொடர் தொடங்குனதுக்கு முக்கியமான காரணமே ஆறுகள பற்றி சொல்லணும்ன்றத விட, இந்த ஆறுகள் எங்கெல்லாம் வந்து மாசுபடுதோ, எங்கெல்லாம் இந்த ஆறுகள் வந்து இந்த மாரி சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் இருக்குதோ, அத பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு வேண்டும் என்ற நிலையில தான் இந்த ஆறுகள பற்றி சொல்லணும்னு நான் நினைச்சேன். நான் அதே சமயத்துல இன்னும் நெறைய செய்திகள இதோட சொல்ல முடியும். நெறைய இந்த ஆய்வுகள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய புது புது செய்திகள் ஆகையினால இது இது மாதிரி வந்து இந்த ஆறுகளை இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இயற்கையை பாதுகாக்க வேண்டும். ஆறுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு உடைய நண்பர்களுக்கு, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த காணொளியை வந்து பகிர்ந்து அனுப்புங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். பார்த்துவிட்டு இதுல இருக்கக்கூடிய அ குறைகளை எடுத்து சொல்லலாம். இல்லன்னா உங்களுக்கு என்ன தேவை? எது பற்றிய விஷயங்களை இதுல சொல்லலாம் அப்படின்ற செய்திகளை எல்லாம் நீங்க இதுல எனக்கு சொல்லலாம். சொன்னீங்கன்னா, அ பிறகு வந்து நம்ம தயார் செய்யக்கூடிய இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல அதை எல்லாத்தையும் தவிர்க்கலாம். இல்லை என்றால் கூடுதலான செய்திகளை அதில் சேர்க்கலாம்.
என்று நான் இந்த சமயத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.